எந்த மதமும், எந்த ஒரு இனம், எந்த ஒரு ஜாதி எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு கம்யூனிட்டி அமைச்சு இங்கே அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலெல்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு தான் போகணும். அண்ட் நம்மளுடைய ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் நாட் அலோடு இன்சைட். ஸோ எல்லாமே காரில் கழட்டி வச்சிட்டோம். இப்போ காலை கழுவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ்லாம் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய வாகனம் உள்ளே வர முடியாது. அது வெளியிலே விட்டுட்டு வந்துடணும். உங்களுடைய ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வெளியிலே கழட்டிட்டு வந்துடணும். கையை காலெல்லாம் கழுவிட்டு தான் இந்த கிராமத்துக்குள்ளேயே நம்ம வரணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக ஒரு வீடு எல்லாமே வந்துட்டு ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. என்னால் வந்துட்டு சத்தமாக பேசக்கூட முடியல, அப்படி இருக்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேருந்து பார்க்கறதுனா உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. காய்கறி கடையாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இருக்குது. அண்ட் எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் வந்து வித்தியாசமாக இருக்குது. தலையில் எல்லாரும் தலப்பா அணிஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய வேஷ்டி அணிஞ்சிருக்கிற அந்த முறை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குது. இதுலேயே சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு கலர் டர்பன் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஷால் எல்லாம் தலையில் போட்டுட்டு தான் போகணுமா, இங்கே இருப்பாங்க எல்லாருமே தலையில் போட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே வந்து சாமி வந்து இருக்கிற இடம், அவங்க தெய்வம் வந்து தியானத்தில் இருக்கிற இடம். அதனால வந்து வந்து ஷால் போட்டுட்டு தான் போகணும் நாங்கள். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு ஷால் வாங்கியிருக்கோம், அப்படியே போட்டுட்டு உள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக உள்ளே வரப்போ நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. ஸோ உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேர் சாலை அருண்குமார். ஆக்சுவலாக சர்டிஃபிகேஷன் அருண்குமார் தான். இந்த சாலைன்றது இறைவனுடைய நாமம், அதனால் சேர்த்துக்க விருப்பப்பட்டு சேர்த்துருக்கோம். சொல்லும் பொழுது நாங்கள் சாலை அருண்குமார் ஐயர் அப்படின்னு சொல்லி தான் பழக்கம். ஓகே, சாலை அருண்குமார் ஐயர்னு சொல்லி அது சொல்கிறதுல ஒரு பெருமைன்றதில்ல, அது சொல்கிறது முழுமையாக சொல்கிற மாதிரி. எந்த மதமும், எந்த ஒரு இனம், எந்த ஒரு ஜாதி எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு கம்யூனிட்டி அமைச்சு இங்கே அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலெல்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு தான் போகணும். அண்ட் நம்மளுடைய ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் நாட் அலோடு இன்சைட். ஸோ எல்லாமே காரில் கழட்டி வச்சிட்டோம். இப்போ காலை கழுவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ்லாம் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய வாகனம் உள்ளே வர முடியாது. அது வெளியிலே விட்டுட்டு வந்துடணும். உங்களுடைய ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வெளியிலே கழட்டிட்டு வந்துடணும். கையை காலெல்லாம் கழுவிட்டு தான் இந்த கிராமத்துக்குள்ளேயே நம்ம வரணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக ஒரு வீடு எல்லாமே வந்துட்டு ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. என்னால் வந்துட்டு சத்தமாக பேசக்கூட முடியல, அப்படி இருக்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேருந்து பார்க்கறதுனா உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. காய்கறி கடையாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இருக்குது. அண்ட் எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் வந்து வித்தியாசமாக இருக்குது. தலையில் எல்லாரும் தலப்பா அணிஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய வேஷ்டி அணிஞ்சிருக்கிற அந்த முறை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குது. இதுலேயே சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு கலர் டர்பன் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஷால் எல்லாம் தலையில் போட்டுட்டு தான் போகணுமா, இங்கே இருப்பாங்க எல்லாருமே தலையில் போட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே வந்து சாமி வந்து இருக்கிற இடம், அவங்க தெய்வம் வந்து தியானத்தில் இருக்கிற இடம். அதனால வந்து வந்து ஷால் போட்டுட்டு தான் போகணும் நாங்கள். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு ஷால் வாங்கியிருக்கோம், அப்படியே போட்டுட்டு உள்ளே போகலாம்.